ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். நேற்றுக்கு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு டே, நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் நேற்று டே போச்சு. அந்த டெய்லி காலையில அந்த ராசி பலன் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஜீ தமிழ் தாத்தா சொல்லுவாரு, கன்னி ராசிக்கு இன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அந்த ஒட்டுமொத்த நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு நல்ல நாளா அமைஞ்சது. நம்ம மேட்ச் மட்டும் இல்ல, வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நம்ம என்ன ரிசல்ட் எதிர்பார்த்தோமோ அதுவும் கரெக்டா வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே மேட்சை பத்தி பேசுவோம். எஸ், தேங்க்யூ கைஸ். ஹாய் ரமன் அண்ட் சரண், வெல்கம் பேக். ரமன், மேட்ச் பார்த்தா எப்படி இருந்தது? ஒரு இனிஷியல் தாட்ஸ் என்ன? மேட்ச் எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கரெக்டா ஆரம்பிச்சாங்களா? நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த டோட்டல் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்தியன் டீம் கிட்ட. ஒரு நல்ல மூவ் தான். ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் மூவ் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் உள்ள வந்தது, அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் உள்ள வந்தது. இந்த ஃபர்ஸ்ட் இருந்த பேட்டிங் லைனப்புக்கும் இப்ப நேத்து ஆடின பேட்டிங் லைனப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இப்ப பாத்துருந்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனால என்ன ஆச்சுன்னா, அந்த பவுலர்ஸ் அவங்களோட லைன் அண்ட் லென்த்தை மாத்தி போட வேண்டியதா இருக்கும். ஆக்சுவலி அப்புறம் தான் பாத்தீங்கன்னா பவுலரோட மைண்டை நம்ம ஸ்விட்ச் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சு நமக்கு. ஒரு பவர் பிளேல அக்சர் பட்டேல் பாத்தீங்கன்னா டீம்ல தான் இருக்கணும், டீம்ல இருந்து தூக்க கூடாது. அவர் ஒரு ஜடேஜா மாதிரி கரெக்டா சொன்ன. நேற்று அந்த பண்ண அந்த ரெண்டு சேஞ்சுமே சூப்பரான ஒரு சேஞ்ச், கரெக்டான டைம்ல கொண்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலா ஒரு மேட்ச் முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே, நமக்கு வேண்டிய ரிசல்ட் கிடைச்சிருச்சு. அந்த சரண் நான் அப்படியே உங்ககிட்ட வரேன் சரண். அதாவது அவர் வந்தாரு ராசா பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ரொம்ப கான்பிடண்டா பேசினாரு. அந்த மூவ், அந்த ஒரு டிசிஷன் எப்படி பாக்குறேன்? அது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ கௌதம் கம்பீர் போய் கெஞ்சி கெஞ்சி கேட்டு வாங்கியிருப்பானோ இல்ல அப்படி கூட தோணுது. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே காமனா யோசிக்கிற பாயிண்ட் என்ன, ஒண்ணு இந்தியா இல்ல ஜிம்பாப்வே, ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு வெளியே போய் ஆகணும் இந்த மேட்ச்ன்றது ஷோரா தெரிஞ்சு போச்சு. ஜிம்பாப்வேக்கு டாஸ் வின் பண்ணிட்டாங்க. சோ அவங்களோட பாசிபிலிட்டிஸ் எப்படி பார்த்தாலும் ஒண்ணு இந்தியாவை அனுப்பாம வரணும், நாம போகணும். சோ அப்படி அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க -5ல இருக்காங்க நெட் ரன் ரேட். அந்த அளவுக்கு இந்தியாவை வீட் பண்ண முடியாது. சோ இந்தியாவை அலோ பண்ணணும் அப்படின்ற பட்சத்திலேயே அவங்க போலிங் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனா சிக்கந்தர் ராசா எப்படி அதை பாக்குறாருன்னா, ஏர்லி ஸ்விங், ஏர்லியா ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், ஸ்விங் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அந்த பிரீஸ்ல பக்கத்துலயே கடல் இருக்கு, சரி சீக்கிரமா அந்த பிரீஸ் வந்துடும், சோ ஒரு பிளஸிங் அந்த முஸ்டர் பாணி வச்சு விக்கெட் எடுத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட ஒரு பவுலிங் சூஸ் பண்ணு நிறைய சொல்லி இந்த டியூ ஃபேக்டர் எல்லாம் இருக்கும். அவரோட டெக்னிக்கல் எல்லாமே ஒரு பேக் ஃபயர் தான் தெரிஞ்சுமே அவங்க அப்படி போயிருக்காங்கன்னா அது எந்த மாதிரியான ஒரு மூவா கெஸ் பண்ணவே முடியல. பட் ஒரு ஃபர்ஸ்ட் டெசிஷனா சிக்கந்தர் ராசா இந்த T20 சீரீஸ்ல எடுத்ததுன்னு பார்த்தா இந்த மேட்ச்ல அவர் பவுலிங் எடுத்ததுதான் நான் சொல்லுவேன் அவரோட டீமுக்கு. அதான் சொன்னேன். எனக்கு என்னன்னா, நம்மளோட ஒரு இன்டர்வியூ நம்ம பார்த்திருந்தோம்னா யூடியூப்ல இருக்கும். அதுல அவர் லுலு சபா மனோகரை பத்தி சொல்லியிருப்பாரு. அவருக்கு ஒரு டைலாக் கொடுத்தா அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாரு. பட் கரெக்டா ஷார்ட்ல வரும்போது மாத்தி சொல்றாரு அப்படின்ட்டு. என்னன்னா, அந்த தளபதி பாட்டோட லுலு சபா ஸ்போக் பண்ணும்போது நீதான் தேவாவா நீதான் தேவாவான்ற டைலாக கரெக்டா அந்த ஸ்பாட்ல ரோல் கேமரான்னு சொல்லி நீதான் சூர்யாவா அப்படின்னு கேட்டுருவாரு. அந்த மாதிரி எல்லாம் நல்லா அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு கடைசியா டாட்டா வின் பண்ணிட்டு ஜூஸ் பவுல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னது எனக்கு டக்குனு அந்த காமெடி தான் ஞாபகம் வந்தது. அவங்க தலையில அவங்களே மண்ணவாடி போட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ நல்ல ஒரு மேட்ச். ஆக்சுவலா நான் அப்படியே இந்தியாவோட பேட்டிங் கிட்ட நான் வரேன். இந்தியாவோட பேட்டிங்ல லைனா வரவங்க எல்லாம் அப்பா ஒருத்தர் கூட கொஞ்சம் சுமார் எல்லாம் சொல்ல முடியல. வரவங்க எல்லாருமே அந்த ஒரு 150+ ஸ்ட்ரைக் ரேட் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு போனாங்க, இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ். ஸோ பேட்டிங் இந்த ஒரு பேட்டிங் எப்படி பாக்குறேன் இது வரைக்கும் ஆடினதுல இந்த மேட்ச்? நீங்க கடந்த மேட்ச் எல்லாம் எடுத்து பார்த்திருந்தீங்கன்னா இந்த மற்ற டீம்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் இவங்க கணிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். பட் ஆனா இந்த ஜிம்பாப்வே மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஆடின எல்லா பேட்ஸ்மேனுமே 150+ ஸ்ட்ரைக் ரேட்ல இருந்தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஒரு பாயிண்ட். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அதுதான் ரீசனே, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மாத்தி ஆடினது. அதுக்கப்புறம் பொசிஷன்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்ட் பொசிஷன்ஸ் நினைக்கிறேன். சாம்சனுக்கும் சரி, ரிங்கு சிங் இல்லாதது டீமுக்கு எதுவும் ஒரு பெரிய அஃபெக்ட் ஆகாது அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இதுதான் கரெக்ட் பிளேயிங் 11 பிளஸ் இதுதான் ஒரு பேட்டிங் லைனப், குட் பவுலிங்கும் இருக்கு நம்ம கிட்ட. கரெக்டா சொன்னேன். ரிங்கு சிங் எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச பிளேயர் தான். பட் இப்போதைக்கு அவர் டீம்ல தேவை இல்லதான். நமக்கு அக்ஷரோட தேவையும் வாஷிங்டனோட தேவையும் தான் ரொம்ப இருக்கு இந்த வேர்ல்ட் கப்ல. சோ அது நல்ல ஒரு அவரை எக்ஸ்க்ளூட் பண்ணது நல்ல விஷயம் தான் நானும் நினைக்கிறேன். அந்த சார் நான் அப்படியே உங்ககிட்ட வரேன் சார். நம்ம திலக் வர்மாவோட பொசிஷன் இன்னைக்கு வருஷத்துக்கு மாறா ரொம்ப நம்பர் 6ல ஆடினாரு. இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ், சூப்பர் இன்னிங்ஸ் தான். பட் அந்த இன்னிங்ஸ் எப்படி பாக்குற? கோயிங் ஃபார்வர்டும் இதை தான் அப்ரோச் பண்ணுவாங்க இந்தியன் டீம் அவர்கிட்ட இருந்து? இல்ல நான் ஆக்சுவலி எப்பயுமே அவர் ரெடியா தான் இருந்தார். சூரியகுமாருக்கு அப்புறம்
ஆடுறதுக்கு உடனே அவர் ரெடியா தான் இருந்தாரு. ஸோ அந்த டைம்ல பார்த்தா 10 ஓவர்ஸ் தாண்டிட்டோம், அட்லீஸ்ட் 12.1 இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டா ஹார்திக் பாண்டியா வர வேண்டிய டைம் தான் அது. ஸோ இவர் எப்பயுமே திலக் வர்மாவோட பொசிஷன் எப்படின்னா ரெடிகலா ஃபர்ஸ்ட் ஒரு இன்னிங்ஸ் ஸ்லோவா பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டாக்கிங் போற மாதிரியான ஒரு பிளேயர் தான் வந்து திலக் வர்மா. ஸோ இப்போ பவர் பிளே 6th ஓவர் 7th ஓவர் அப்படின்ற பட்சத்துல விக்கெட் விழுது அப்படின்னா திலக் வர்மா வரல, இட்ஸ் பாயிண்ட். பட் ஒரு 10th ஓவர் 12th ஓவர் போயிடுச்சு, இதுக்கு மேலே நமக்கு வந்து ஒரு ஹார்ட் டெஸ்ட் தான் தேவை. அதுவும் இந்த மேட்ச்க்கு குரூஷியலா நமக்கு வந்து ஒரு பிக் டிஃபரன்ஸ்ல ஜெயிக்கணும் அப்படின்னா 250+ ஷோரா அடிக்கணும் அப்படின்றதால ஹார்திக் பாண்டியா முன்னாடியே வந்து ஹைட் ஆடினாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்சஸ்ல எப்பவும் போலதான் ஆடுவாங்க. ஆனா திலக் வர்மா இந்த மேட்ச் அடிச்சது வந்து நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய இதுவான ஷோரா நான் சொல்லவே மாட்டேன். அதை நான் எப்படி பாக்குறது, எப்படி கிங்குன்னு சொல்லி ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா பாபரை வளர்த்து விட்டாங்களோ அந்த மாதிரி டக்குன்ட்டு வந்து ஜிம்பாப்வேக்கு அகைன்ஸ்டா அடிச்சுட்டு நான் வந்து ஒரு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒன்னும் அவ்வளவு நல்ல பவுலிங் போடல அந்த டைம்ல. நிறைய ஃபுல் டாஸ் வந்து ஈவன் தோ ஃபுல் டாஸுமே நிறைய மிஸ் பண்ணாரு. அதுலயும் ஹார்திக் பாண்டியா வந்து பக்கத்துல அவரோட ஸ்மாஷஸ் அந்த ஆரா எல்லாம் காமிச்சதும் அவரோட பேட்டிங் எப்படி மறந்துடுவாங்கன்னு தெரிஞ்சோம். ஆனா நல்ல இன்னிங்ஸ், இந்த மேட்ச்க்கு தேவையான குரூஷியல் ரன்ஸ் வந்து கரெக்டா ஆடினாரு. சேம் டைம் அவரோட பிராக்டிஸ் நெட் செஷன்ஸ்லாம் வந்து நிறைய வீடியோஸ் லீக் இருந்துச்சு. சுத்தமா அவருக்கு பேட்லயே படல, ஷார்ட் பாலும் படல, லெக்லயும் படல, டிரைவும் ஆட முடியல. அந்த வீடியோஸ் வந்து நிறைய ட்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு, நம்ம அதை ஷார்ட்ஸ்ல பண்ணலாம் அது. அண்ட் அதனாலயும் நம்ம ஓகே வெயிட் பண்ணி இறக்கி இருப்பாங்க அப்படின்ற தாட் இருக்கு. பட் ஹைட் ஆஃப் திலக் வர்மா பாண்டியா வந்தது அந்த டைமுக்கு கரெக்ட் மூவ் தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் மேட்சஸ்ல இருந்து திலக் வர்மா தான் அந்த பொசிஷன் ஆடுவார். கண்டிப்பா இந்த மேட்ச் சூப்பரா விளையாடுறாரு. பட் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ஏசியா கப் ஃபைனல்ல ஆடின அந்த திலக் வர்மா இன்னும் பார்க்கல. எப்படியே எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் லான்ச் பண்ணுவாரு. இன்னும் அந்த திலக் வர்மா இன்னும் பார்க்கல. நம்ம ஹோப்ஃபுல்லி ஃபைனல்ல பார்க்கல நானும் நம்புறேன். ரமணா அப்படியே நம்ம ஹர்திக் பாண்டியாவை பத்தி சொன்னாரு கரண். ஸோ ஹர்திக் பாண்டியாவோட இன்னிங்ஸ் எவ்வளவு குரூஷியலா இருந்தது நெக்ஸ்ட் மேட்ச்ல. ஹர்திக் பாண்டியாவோட இன்னிங்ஸ் தான் ஆக்சுவலி ரொம்ப குரூஷியலே நம்மளோட இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா. அவர் வந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நின்று ஆடுவாரு, ஆடி இன்னிங்ஸ் எடுத்துட்டு போவாரு அப்படின்னு பார்த்த டைம்ல கரெக்டான டைம்ல பவுண்டரிஸும் கரெக்டான டைம்ல சிக்ஸஸும் அடிச்சு கடைசியில அவரோட ஆஃப் செஞ்சுரியை முடிச்சாரு. இந்தியன் டீமுக்கு ஹர்திக் பாண்டியா வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கணும். அவர் இல்லைன்னா வந்து நம்ம இந்தியன் டீமே கொலாப்ஸ் ஆயிரும் தான் நான் சொல்லுவேன். அவர் தான் இருக்கிற ஒரு பவர் ஹிட்டர். ஆக்சுவலி இந்த யாக்கர்ஸ் தூக்கி அடிக்கிற சிக்ஸ்ல ஸ்ட்ரெயிட்ல ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அதெல்லாம் யாராலுமே அடிச்சிருக்க முடியாது, இவர் அடிச்சாரு. ஆக்சுவலி நான் சொல்ல போனா நல்ல பாயிண்ட், நல்ல ஒரு மூவ். நேற்று ஹர்திக் பாண்டியா முன்னாடி இறக்கணும், சூப்பரா ஆடினாரு. கரெக்டா அந்த மேட்ச் என்ன தேவையோ அது ஆக்சுவலி இப்போ பாகுபலி வந்து அடிக்கிறதுக்காக கொல்றதுக்காக அந்த வில்லனை வச்சு கத்தியால வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி திலக் வர்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல பாகுபலி பல்லவதேவன் அங்க இருந்து அவருடைய அந்த கதையத்தை தூக்கி அடிச்சு கொண்ட மாதிரி டக்குனு பாண்டியா வந்து 50 முடிச்சுட்டு போயிடுவாரு. இது இப்போ ரீல்ஸ் ரொம்ப பண்ணா போயிட்டு இருக்கு. ஆமா, இதுக்கு பாஸ்ட் ஆஃப் செஞ்சுரியாவே இருந்திருக்கும் அவருக்கு. பாத்தீங்கன்னா 17 பால்ஸ்ல ஒரு ஹிட் அடிச்சிருந்தாருன்னா அந்த டைம்ல திலக் வர்மா தான் 50 அடிக்கிறதா இருந்துச்சு. டக்குன்ட்டு பாண்டியா வந்து 2 6 வச்சு ஓகே நான் முடிச்சுக்கிறேன் 50 அப்படின்ட்டு எடுத்து ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிட்டே ரெண்டாரு. அவ்வளவுதான். அவர் வந்துட்டு நான் அதுடைய கண்ணு வேர்க்குன்ற மாதிரி அப்படியே போயிட்டு போது நினைக்கிறேன். திலக் வர்மா நல்ல பேட்டிங், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் சார் நான் ஆக்சுவலா அந்த செகண்ட் இன்னிங்ஸ் அப்படி நான் ஜிம்பாப்வே பேட்டிங் போறேன், நல்லா டீசெண்டா விளையாடுனாங்க. அவங்களால என்ன முடியுமோ அது பண்ணாங்க. பட் எனக்கு என்னன்னா 256+ அந்த ரேட் அந்த லாஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் என்ன போஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் அடிச்சோம். வெஸ்ட் இண்டீஸே வந்துட்டு அவங்க ஒரு 100+ ரன்ஸ்ல பட்லம் பண்ணாங்க. அப்படிங்கிறப்போ நம்மளும் வந்து அதே அப்ரோச் தான் எடுத்துருக்கணும். சப்போஸ் அடுத்த மேட்சோட ரிசல்ட் நமக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம். பட் இந்த மேட்ச் நம்ம இன்னும் புஷ் பண்ணி அந்த ஒரு 110 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணிருந்தா இன்னும் பூஸ்டா இருந்திருக்கும்ல. சோ சிவம் தூபேயோட அந்த ஓவர் தேவையா? இல்ல ஆக்சுவலி சிவம் டூபேக்கு வந்து ஏதோ பிராக்டிஸ் செஷன் நினைச்சிட்டு இருக்காங்களா இல்ல என்னன்னு தெரியல. நெட்ஸ்ல கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் கொடுக்குற மாதிரி தெரியல. எடுத்துட்டு வந்து அதுவும் மேட்ச்ல அதுவும் சேப் வாக்ல கொடுத்து அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் தான் அடிச்சிட்டாங்க. 20 ரன்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் ஓவரே போயிடுச்சு. அதுக்கப்புறமும் எதுக்காக ஹைட் ஆஃப் செகண்ட் ஓவர் கொடுக்கணும் அப்படின்ற தாட் நிறையவே இருக்கு. ஈவன் நல்ல பேட்டிங், நல்ல எல்லாருமே நல்ல ஸ்ட்ரைக்கர்ஸ் இருந்தப்ப வந்து சிவம் டூபேக்கு கொடுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அண்ட் டோனி தஷிங்கா முஷிகா சம்போட் அவர் வந்திருந்தப்ப கூட கொடுத்தாங்க. அவருமே வந்து நல்ல ஹிட்டர் தான். அவர் அந்த ஆஃப் பவருக்கு அவரோட ஸ்ட்ரென்த்தே இல்ல. இப்போ ஒரு 130+ அவர் போடுறது இப்போ 130 கூட வருதான்னு தெரியல சிவம் டூபே. அப்படின்ற பட்சத்துல தேவையே இல்ல. நீங்க இருக்க மத்த பவுலர்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துக்கலாம். நீங்க ஆல்ரெடி ஒரு ஓவர் வந்து கொடுத்துட்டீங்க. சோ அப்படின்றப்போ இன்னும் பாண்டியாக்கு ஒரு ஓவர் இருக்கு, பும்ராக்கு ஒரு ஓவர் நேற்று பெண்டிங் இருக்கு. நீங்க ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய மேட்ச் இது கிடையவே கிடையாது. இது ஒன்றும் லீக் மேட்சோ இல்ல இதுவோ கிடையாது. ஒரு நாக் அவுட் மேட்ச். ஒரு நாக் அவுட் மேட்ச்ல வந்துட்டு ஒரு ஜாஸ்பிரிட் பும்ரா மாதிரி ஒரு பிளேயர் 3 ஓவர்ஸ் தான் நீங்க போட வைக்கிறீங்கன்னா அப்போ அவரோட கான்பிடன்ஸ் லெவல் என்ன ஆகும்? ஆஸ் எ கேப்டனா ஓகே நீங்க வந்து நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டு வந்த மேட்ச் அப்படின்ற ஹைடா பார்த்தா சோ நெட் ரன் ரேட் மேட்டர்ஸ் இருக்கு. இப்போ 77 ரன்ஸ்ல நீங்க வந்து வின் பண்ணும் அப்படின்ற தாட்ல வந்திருந்தாதான் கரெக்டா 0ல இருந்திருக்கும். இப்போ நமக்கு வந்து -0.10 இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த
110 டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தா ஷோரா நம்ம பிளஸ்ல இருந்திருப்போம். இப்ப நம்ம பிளஸ்ல இருந்திருந்தா நமக்கு நெக்ஸ்ட் மேட்சஸ்ல வர சான்ஸ்ல ரன் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கப்போ இஃப் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்க போயிட்டு ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் நடந்துச்சு அப்படின்னா அஹெட் ஆஃப் இந்த நெட் ரன் ரேட் நமக்கு மேட்டர்ஸா இருந்திருக்கும். ஆஸ் கேப்டனா சூரியகுமார் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டாரோ அப்படின்ட்டு ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய இந்த டோர்னமெண்ட்ல நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்துட்டு இருக்கு அது பவுலிங்ல. சோ அதை அவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். சிவம் துபே நீ சொன்ன மாதிரி சப்போஸ் மெயின் பவுலர்ஸே அடி வாங்குறாங்க, ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னா சிவம் துபேக்கு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணலாம். பட் அங்க வந்து இது நம்ம டாப் பவுலர்ஸை வச்சு முடிச்சு விட வேண்டிய மேட்ச் இங்கேயும் வந்து சிவம் துபே ட்ரை பண்றேன்னு பண்ணி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவரே வந்துட்டு ஆல்மோஸ்ட் செஞ்சுரி கிட்ட போயிட்டு அந்த பிரையன் பென்னட் நல்லா விளையாடுனாரு ஆனா சூப்பரா. அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த சிக்கந்தர் ராத்தா பிரையன் பென்னட் 2 பேர் தான் இருக்காங்க. அதான் அந்த திமாம்பல இன்னும் ஒரு இந்த 2 பேர் மாதிரி இன்னும் ஒரு 2 பேர் ஸ்டெப் அப் பண்ணி விளையாடி இருந்தா இன்னும் கொஞ்சம் அவங்க டஃப். எஸ் ஓகே சரண், அதுதான் நெக்ஸ்ட் மேட்சஸ் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். சிவம் துபேவெல்லாம் வந்துட்டு தேவையான மட்டும் யூஸ் பண்ணி கரெக்டா பவுலர்ஸ் ரொட்டேட் பண்ணணும். என்னன்னா சிவம் துபே வந்து 15th ஓவர் 26 ரன் கொடுத்துட்டாரு. சரி ஓகே, நான் லாஸ்ட் ஓவர் பும்ரா கொடுக்கல, இவர் கொடுத்துட்டாங்க. சரி அப்பயும் ஓகே 20 ரன்ஸ் கொடுத்து நோ பால் எல்லாம் போட்டாரு. கடைசியா பென்னட் வந்து 97ல இருந்தாரு. சரி தம்பி இன்னொரு பால் நோ பால் போட்டு அவருக்கு செஞ்சுரி ஆச்சு கம்ப்ளீட் பண்ண வைப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு சத்தியமா. கரெக்டா சொன்ன, நானும் அது பார்த்துட்டு தான் இருந்தேன். இவ்வளவு பால் ப்ரீவியஸ் மாதிரி போடுறீங்க, அப்ப இன்னொரு பால சேர்த்து போட்டா அதாவது அடிச்சு சொல்லிப்பாரு அப்படிதான் இருந்தது. சிவம் துபே அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சரண் ரமன், இந்த பிச்சு நம்ம சென்னையில நடந்தது இதே மாதிரி பிச்சு நினைச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம ஐபிஎலுக்கு கொடுத்தாங்கன்னா சஞ்சு எல்லாம் போட்டு உரிச்சாருன்னு நினைக்கிறேன் ஓப்பனிங்ல இறங்கி. அதுதான் அந்த பிச்சு எப்படி பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஐபிஎல் டைம்ல நம்ம சென்னை பிச்சு? இல்ல நான் ஷோரா ஐபிஎல் வரப்பெல்லாம் டேர்னிங் ட்ராக் மாத்திடுவாங்க. தலைவர் எடுத்து வந்து ஜேசிபி சாரி டிராக்டர் எடுத்து வந்து ஊதாதான் உண்டு போல. டேர்னிங் ட்ராக் கொடுத்தா மட்டும்தான் நாங்க ஆடுவோம், இல்லன்னா நாங்க ஆடவே வரல. சேப்பாக்கே வேணான்னு போயிடுறாங்க. வின்னர்ஸை நம்பி எடுத்து வச்சுட்டு இப்ப போய் இந்த மாதிரி ட்ராக் எல்லாம் கொடுத்தா சுத்தமா ஒண்ணுமே பண்ண முடியாது, சான்ஸே இல்ல. ஐபிஎல் டைம்ல பாக்கலாம். இந்த நேற்று மேட்ச் நம்ம நினைச்சது நடந்துருச்சு. 184ல அடிச்சா கூட ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் 70+ ரன்ஸ்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல என்ன தேவை அதெல்லாம் பத்தி பார்க்காம அடுத்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சு ஸ்ட்ரைட்டா செமிஃபைனல் போக தான் பார்ப்பாங்க இந்தியா. அந்த வெஸ்ட் இண்டீஸை பத்தி பேசும்போது ரமன் அந்த சரண் அப்படியே அந்த வெஸ்ட் இண்டீஸ் மேட்சும் பேசிடுவோம். அவங்களுக்கு என்ன நடந்தது, நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு மாதிரி ஜண்டா மந்திரம் ஏதாவது சேர்ந்து போட்டாங்களா வெஸ்ட் இண்டீஸுக்கு? நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, டப்புன்னு ஒரு பெரிய ஒரு டிஸ்பியூட் அவங்களுக்கும். ரமன் உங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, அந்த மேட்ச் பாத்தியா? அந்த மேட்ச் எப்படி ஃபீல் பண்ண? பார்த்தேன் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல ஃபர்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் ஆடும்போது சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் பிளேயர் கேட்ச் எல்லாம் விடுவாங்க. டே சவுத் ஆப்பிரிக்கா வேண்டியே பண்றீங்களா இந்த மாதிரி இந்தியா ஜெயிக்கூடாது வரக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி இது ஒரு மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஆக்சுவலி அந்த பின்னாடி பேக்ல கேட்ச் விட்டுருப்பாரு இங்கிடி, அப்பல இங்கிடி வேண்டி சதி பண்றல நாங்க வரக்கூடாது. அந்த மேட்ச் ஆக்சுவலா நானும் இது எல்லாமே தாண்டி அவங்களும் நிறைய தப்பு பண்ணாங்க. இது எல்லாமே தாண்டி மேட்ச் பாக்குறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஆர்ஜே பாலாஜி உள்ள வந்துட்டாரு, சரியான பண்ணு. நான் ரொம்ப நாளா மிஸ் பண்றோம். ஆனா வந்ததுக்கு கிளீன் என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு. ஒரு பாலும் பத்திரியை போட்டு கலாச்சாரு. அதுல நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன். ஆன்டி அங்கிள் பச்சை சட்டை 2 வருஷம் கழிச்சு வரேன். எனக்குமே ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா வந்து வீட்டுல வந்துட்டு அவங்க எல்லாம் பாக்கவே மாட்டாங்க, பட் ஆர்ஜே பாலாஜி வந்தாலே கொஞ்ச நேரம் உட்காந்து பாக்குற மாதிரிலாம் எல்லார் வீட்லயுமே அதான் ஆக்சுவலா பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணாதான் இருக்கும் இதுக்கப்புறம் ஐபிஎல் வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து கமெண்ட்ரியில அதுவும் பாக்கலாம். இந்த வெஸ்ட் இண்டீஸ்ல சரண் கிட்ட வரேன், என்ன அவங்க தப்பு பண்ணாங்க எண்டுல வந்து நல்லா ரெக்கவரி பண்ணாங்க. அந்த ஜேசன் ஹோல்டரும் ஷெப்பர்டும் வந்து நல்லா இன்னிங்ஸ் அடிச்சாங்க. பட் நடுவுல அப்படியே டோட்டலா பண்டில் ஆயிட்டாங்க. எதனால அப்படி ஆச்சு? ஓவர் கான்பிடன்ஸ்ல இருந்தாங்களா? அது அவங்களோட அப்ரோச் எப்பயுமே அதான். அவங்க எப்பயுமே இந்த டிஃபென்சிவ் மோடுன்றதே வந்து அந்த கரீபியன் டீம் கிடையவே கிடையாது. அது வந்து இந்த வருஷத்துல ஒரு 360 நாள் ஒரு நாள் இப்படி வைக்கலாம் மாதிரி அப்படின்ற மாதிரி மேட்சஸ் தான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர இந்த மாதிரியான எப்பயுமே ஆடுற அவங்க மேட்ச் தான் ஆடினாங்க. பட் அந்த சாகிஸோ ரெபோர்டா மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. சோ அவருக்கு ஏத்த மாதிரியான பிளான்ஸ்ல வந்திருக்க மாட்டாங்க. ஆனா அவர் வந்து ஒரு மேஜிக்கலா ஒரு பவுலிங் போட்டார். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி போடவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டட். ரபாடாவா இதுவா? ரபாடா பழைய ஃபார்ம் போல அப்படின்னு தான் இருந்துச்சு. சோ இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து அவங்களோட பவுலிங் எல்லாருமே யூனிட் ஃபார்ம் கொண்டுட்டாங்க. வச்சு ரபாடா ஃபார்ம் கொண்டாரு. அண்ட் என்னன்னா இப்போ ராஸ்டன் சேஸ் வந்து கொண்டு வந்தாங்க அவங்க டீம்ல. சோ அவர் கொஞ்சம் நின்று எடுத்துட்டு போவார் மேட்ச அப்படின்ற நிறைய எடுத்துட்டு டெஸ்ட் மேட்ச் நிறைய ஆடி இருக்காரு. சோ அந்த தேவையில்லை நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். ஒரு இன்சைட் எட்ஜ் பட்டு அவரும் போல்ட் ஆயிட்டாரு. அதை தாண்டி பொட்டலம் பண்ணிடுவாங்கன்னு போயிட்டு 8th விக்கெட் பார்ட்னர்ஷிப் யோசிச்சு 8th விக்கெட் பார்ட்னர்ஷிப் போயிட்டு 82 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்ல போய் அடிச்சிருக்காங்க. இதுதான் வந்து 8th விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல T20 வேர்ல்ட் கப்ஸோட ஹையஸ்ட் ரன்.
ஜேசன் ஹோல்டரும் ரொமாரியோ ஷெப்பர்டும் என்ன மாதிரியான ஒரு பாருங்க அப்ரோச் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல என்னன்னா ரெமோரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு ஹிட்டர், ஹி கேன் பேட் வெல். பட் அப்படி இருந்தும் மேத்யூ ஃபோர்ட் மேல ஆடினாரு, ஜேசன் ஹோல்டர் மேல ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து ரெமோரியோ ஷெப்பர்ட் வந்திருக்காரு. அந்த அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் நான் வந்து அப்பயே யோசிச்சேன், ஏன் ரூதர்ஃபோர்டு அகைடாவே வந்து ஜேசன் ஹோல்டர் வந்திருக்கலாமே. ஏன்னா ரூதர்ஃபோர்டுமே வந்து ஃபுல் ஹிட்டருக்கு தான் போறாரு. சோ பரவாயில்ல, வந்து ஜேசன் ஹோல்டர் வந்து அவருடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிட்டு 2016ல இருந்து 2026 வரைக்கும் அவருடைய கிளீன் மூவ் கரெக்டா விளையாடிட்டு இருக்காரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் இப்படி ஆடுறதுன்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு பாக்குறது. கண்டிப்பா ஜேசன் ஹோல்டர்ல பிரைம் ஃபார்ம்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல்ல கூட விட மாட்டாரு. நல்லா வந்துட்டு எந்த டீம்ல எடுத்தாங்கன்னு தெரியல. ஐ திங்க் குஜராத் அகமதாபாத் தான் எடுத்தாங்க. ஸோ நல்ல ஒரு பிக் சூப்பரா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஷெப்பர்ட் ஆஸ் யூசுவல் நல்லா விளையாடினாரு. ஸோ ரமன் அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா இப்ப எப்படி பாக்குறா? எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆஸ்திரேலியா இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸா இருப்பாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன். சவுத் ஆப்பிரிக்கா இப்ப பார்க்கும்போது சவுத் ஆப்பிரிக்காவை எனக்கே பயமா இருக்கு. ஃபைனல் வந்தா என்ன திரும்ப வந்துட்டு போன வருஷம் மாதிரி ஆகாம டிஃப்ரெண்டா பண்ணுவாங்களா? அந்த மாதிரி விளையாடுறாங்களே. இந்தியா செமிஃபைனல் வரலனா இப்பயே நான் சொல்லிடுவேன் சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனல் வின்னர் நான் சொல்லிடுவேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால வந்து என்ன இல்ல, பேட்டிங் இல்லையா, பவுலிங் இல்லையா, ஃபீல்டிங் இல்லையா, ஸ்பின்னர் இல்லையா, என்ன இல்ல, எல்லாமே வச்சிருக்காங்கன்னா ஓப்பனிங் பேரே மஜா பண்றாங்க ரெண்டு பேரும். ஐடன் மார்க்ரமும் சரி, குவிண்டன் டிகாக்கும் சரி. அதை விட்டுட்டோம்னா ரிக்கல்டன் வந்து சாத்துறாரு. அப்புறம் வந்து பிரவிஸ் நம்ம சிஎஸ்கே பிளேயர் வந்து சாத்துறாரு. அப்புறம் அதை விட்டீங்கன்னா ஸ்டப்ஸ் வராரு. வந்துகிட்டே இருக்காங்க. கடைசியா யான்சன் வரைக்கும் பேட்டிங் தான். ரபாடா கூட 6 அடிப்பாரு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா. எல்லாமே இருக்கு. எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ இந்தியாவை பார்க்கும்போது ஐபிஎல்லோட கம்பேர் பண்ணா இந்தியாவை பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆனா சவுத் ஆப்பிரிக்காவை பார்க்கும்போது ஆர்சிபி மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரிதான் ஒரு லைன் அப் பயங்கரமா இருக்கு ரெண்டு டீமுமே. எனக்கு தெரிஞ்சு திரும்பவும் ஐ ஹோப் இந்த இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் வருவாங்க ஃபைனலுக்கு நானும் நினைக்கிறேன். பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க நினைக்கிறேன் ரமன் சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா போன வாட்டி மாதிரி சோக்கு ஆக மாட்டாங்கன்னு நானும் நினைக்கிறேன். இல்ல அதான் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன். அதே ஃபைனல் திரும்ப ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு? கண்டிப்பா ரிப்பீட் ஆகுதா? அவங்க எப்பயும் ஷோரா சொல்றேன், இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா ஆடினாங்கன்னா கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்கா சோக் பண்ணதான் செய்வாங்க. அது வந்து அவங்களோட சாபக்கேடு. இது அந்த மாதிரியான நாக் அவுட்ஸ்ல வந்து நாங்க சோக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்கள தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்தோம். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்கதான் நமக்கு பெஸ்ட் இந்த வின் பண்ணாங்க. அந்த சோக்கர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் அப்பப்போ நினைச்சு பார்க்கணும். கண்டிப்பா பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் மேட்ச் அந்த மார்ச் 1 அன்னைக்கு நமக்கு டிசைட் ஆயிடும். நம்ம தான் மேக்ஸிமம் போவோம் நான் நம்புறேன் செமிஃபைனலுக்கு. அந்த சைட்லயே நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து தான் மேக்ஸிமம் உள்ள போற மாதிரி தெரியுது. இங்கிலாந்து ஆல்மோஸ்ட் உள்ள போயிட்டாங்க. பார்க்கலாம் பொறுத்து இருந்து. அடுத்த வீடியோல வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா பேசுவோம் வர மேட்சஸ் பத்தி. சோ தேங்க்ஸ் ரமன். ஏதாவது ஃபைனல் தாட்ஸ் இருக்கா ரமன்? இல்ல சரண். நோ ஃபைனல் தாட்ஸ். இந்தியா ஜோரா வெஸ்ட் இண்டீஸ் கூட 50 தான். பட் இந்தியா வின் பண்ணணும். அந்த இதுல போஸ்டர் அந்த மாதிரி கொடுக்கலாம். சலோ இந்தியா அந்த மாதிரி ஆங்கிட்ட போஸ்டர் அந்த மாதிரி. ஓகே தேங்க்யூ சரண். தேங்க்யூ ரமன். தேங்க்யூ கைஸ்.